வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இதுனா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோபிதார், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு பல்வேறு விதமான பணியிடங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பணியிடத்துக்கான எழுத்து தேர்வு அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்றது தேர்வுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மிடில், ஸோ 20th கிட்ட வந்து இந்த தேர்வு அறிவிப்பு அப்படின்றது வரப்போகுது. ஸோ இந்த தேர்வு அறிவிப்புக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எஃபோர்ட் எடுத்து படிங்க. ஸோ இந்த விதத்துலையும் ஹோல்டன் ஆகாமல் கண்டினியூவாக படிங்க. மாவட்ட நீதிமன்றத்தில் தேர்வாகாதவங்க கூட வந்து ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கட் ஆஃப் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ மினிமம் ஒரு எடுத்துக்கிற ஸ்கோரை விட அதிகமான ஸ்கோர் எடுத்தவங்களுக்கு தான் இந்த செகண்ட் ரவுண்டுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் ப்ராக்டிக்கலும் வந்து கூப்பிட போகிறாங்க. ஸோ அதனால் இதை மனசில் வச்சு ரெகுலராக படிக்கிறவங்க கண்டினியூவாக எஃபோர்ட் எடுத்து படிங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி மாதிரியான போட்டித் தேர்வுகளில் அதிகமான போட்டியாளர்கள் இருக்காங்க. அதேமாதிரி நம்பர் ஆஃப் வேகன்சிஸும் கம்மியாக இருக்குது. ஸோ வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது இல்லை. ஸோ அதனால் இருக்கிற வாய்ப்பை தவற விடாமல் மாவட்ட நீதிமன்றத்துக்கு தேர்வாகிறவங்களாக இருந்தாலும் சரி, உயர்நீதிமன்றத்துக்கு இப்போ தேர்வு எழுத போகிறவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த ஒரு வாய்ப்பை வந்து தவற விடாமல் அடுத்தடுத்த ரவுண்டுக்கு வந்து மூவ் ஆன் ஆகுங்க. ஸோ எந்த வித பணியாக இருந்தாலும் நீங்கள் தான் வந்து செய்ய போகிறீங்க. லோ லெவல் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஹை லெவல் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இண்டிவிஜுவலாக எந்த வித பணியாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சிங்கன்னா அதற்கான கிரெடிட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் லோ லெவல் போஸ்ட்டு, ஹை லெவல் போஸ்ட்டுன்னு கம்பேர் பண்ணிவிட்டு கிடைக்கிற வாய்ப்புகளை வந்து தவற விட்டுறாதீங்க. இதற்கு பிறகு மறுபடியும் இந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் 2லலாம் கிட்டத்தட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேகன்சிஸை விட ரொம்ப லோ. ஸோ ஒரு 2000 வேகன்சிஸாவது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் வந்து ஒரு 600, ஒரு 1000க்குள்ளேயே அந்த வேகன்சிஸ் வந்து 1000 கூட சொல்ல முடியாது, 700 வேகன்சிஸ்குள்ளேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வேகன்சிஸை. ஸோ அதை ஆட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அது பண்ணும்போது தான் அது நம்ம அதை ரியாலிட்டியை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ பண்ணுவாங்கன்னு அதையும் வந்து நம்பிட்டு தான் இருக்கீங்க. ஸோ பண்ணுவாங்க. இப்போ விடும்போதே வந்து இவ்வளோ லோவாக விட்டுருக்காங்கன்னா ஆட் பண்ணும்போது 10,000 வேகன்சி ஆட் பண்ண போகிறாங்க. அதில் ஒரு 500 வேகன்சிஸ் இல்லை 1000 வேகன்சிஸ் அப்படி தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இருக்கிற வாய்ப்புகளை லோ லெவல் போஸ்ட்டு, ஹை லெவல் போஸ்ட்டுன்னு கம்பேர் பண்ணி பார்க்காம அப்ளை பண்ணிட்டீங்க. அதற்கு நல்ல எஃபோர்ட் போட்டு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு ஒர்க்கை பார்க்குற வழியை மட்டும் பாருங்கள். ஸோ எந்த விதத்துலையும் ரிலீவ் ஆகாமல் கண்டினியூவாக உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து லோ லெவல் போஸ்ட்டில் இருந்து ஹை லெவலுக்காக இருக்கணும் அப்படின்றத தாட்டை மனசில் வச்சு எந்த வித பணியாக இருந்தாலும் செய்யுங்க. ஸோ நீதிமன்ற பணிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கிடைக்கலன்றது உங்களுக்கே தெரியும். எவ்வளோ பேர் வந்து வாய்ப்பை தவற விட்டுருக்காங்க அப்படின்றது. ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் டிஎன்பிஎஸ்சி போயிடுவேன்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இதுலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போனவங்க நிறையா 2021லலாம். ஸோ இப்போ அந்த 21லேருந்து அந்த 4 இயர்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா குரூப் 4 லெவலுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரமோஷனில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லிஃப்ட் ஆப்ரேட்டர்லேருந்து எக்ஸாமினரு, அப்புறம் லிஃப்ட் ஆப்ரேட்டர்லேருந்து பெய்லீஃபு, இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்டிங்ஸ்க்கு ப்ரமோஷன் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து மனசில் வச்சு லோ லெவல் போஸ்ட்னு கம்பேர் பண்ணி பார்க்காம நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ரவுண்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் நடத்த போகிற தேர்வு, எழுத்து தேர்வாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கண்டினியூவாக நம்ம வந்து கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இது வரைக்கும் பார்ட் ஆஃப் வீடியோஸ் நிறையா வந்து போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நமக்கு ப்ராக்டிக்கலுக்கும் இன்டர்வியூக்கும் கண்டிப்பாக கைடன்ஸ்ன்றது கொடுப்போம். அதை தாண்டி இந்த ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனுக்கு புக்ஸ் அப்படின்றது அவைலபிள் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த புக்ஸ் மாதிரி லிஸ்ட் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் வந்து வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 3 புக்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த 3 புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் A தமிழ், பார்ட் B வந்து ஜிஎஸ் டாப்பிக்கு, பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா 10 மாடல் கொஷின் பேப்பர் வித் OMR ஷீட்டோட வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி படித்தாலே இந்த நடத்த போகிற ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனுடைய 65 மதிப்பெண்களை ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அவுட் ஆஃப் கொஷின்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தான் இங்கே வெற்றி வாய்ப்பு. ஜஸ்ட்டு பாஸ் ஆகிட்டேன், 50 மார்க் எடுத்துட்டேன், 60 மார்க் எடுத்துட்டேன்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த வைக்கிற டெஸ்ட்டை ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணணும். அந்த கான்செப்டில் தான் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுமே தவிர நான் ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும் எனக்கு வேலை கிடச்சிருன்ற கான்ஃபிடென்ட்டெல்லாம் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஃபுல்லாக எவ்வளோ அவுட் ஆஃப் கொஷின் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்கோருக்கு எய்ம் பண்ணி படிச்சிங்கன்னா தான் இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ மாவட்ட நீதிமன்றத்தில் அபவுட்டு வந்து 90 எடுத்தவங்களுக்குலாம் கூட கிடைக்கல சார் அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுவீங்க. ஸோ அது ஒரு இதை பொறுத்து இருக்குது. கம்யூனல் வைஸாக வேகன்சிஸ் பொறுத்து இருக்குது, ப்ரியாரிட்டிஸ் பொறுத்து இருக்குது. இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து தான் இது வந்து இருக்கும். இப்போ ஹைகோர்ட்டுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஹைகோர்ட்டில் காம்படிஷன்றது லோ லெவலில் தான் இருக்குது. ஸோ அதுமாதிரி சென்டர்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நகரங்களில் தான் இருக்கும். மதுரை, திருச்சி, சென்னை, சேலம் இந்த மாதிரியான குறிப்பிட்ட நகரங்களில் தான் தேர்வு மையங்கள்ன்றது இருக்கும். ஏன்னா ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன்றப்ப நமக்கு வந்து ஏற்கனவே நடந்த டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரியான போஸ்ட்டை கம்பேர் பண்ணோன்னா இந்த இதில் தான் வந்து நகரங்களில் தான் வந்து தேர்வு மையங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவையும் இருக்கும். அதனால் எப்போ அப்டேட் வேணாலும் வரலாம். ஸோ அதனால் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் அப்படின்றது தான் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு கொண்டு போகுது.
அதை மனசில் வச்சுட்டு படிங்க. வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புக்ஸ் வேணுன்றவங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணிட்டு புக்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொரியரில் தான் உங்களுக்கு வந்து இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ சாஃப்ட் காப்பி கிடையாது, ஹார்ட் காப்பி தான். ஸோ 3 புக்ஸ் வந்துடும். இந்த புக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொரியர் வழியாக அனுப்புகிறோம். 3 டேஸ். ஸோ இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா இன்னிலேருந்து 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு புக்ஸ் வந்து அவைலபிள் கிடச்சிரும். ஸோ தொடர்ந்து வந்து எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.